மாவட்டத்தின் கிராமங்கள் தோறும் ஜெய்பீம் இரவு பாடசாலைகளை உருவாக்கி வழிகாட்டுதலற்ற விளிம்புநிலை மாணவர்களின் தொடர் கல்வி வளர்ச்சியை ஊக்குவித்து வருகிறது. அந்த வகையிலே இந்திய திருநாட்டின் 76வது சுதந்திர தினத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் என்கின்ற ஒரு மாமனிதரினுடைய கோட்பாட்டின் வெளிச்சத்தில் இந்தியாவிற்கு கிடைத்த இந்த குடியரசு ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் புரட்சியாளர் அம்பேத்கரின் தியாகத்தால் அர்ப்பணிப்பால் உருவானதுதான் இந்த இந்தியாவிற்கு இந்த குடியரசு என்பதை என் அன்பு மாணவ செல்வங்களே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கிராமங்கள் தோறும் ஜெய்பீம் இரவு பாடசாலைகளை உருவாக்கி மாணவர்களுக்கு கல்வி வழிகாட்டுதல்களை செய்து வருவது, உங்களை போன்ற ஒவ்வொருவரும் புரட்சியாளர் அம்பேத்கரை போன்று தலை சிறந்த கல்வியாளர்களாக உருவாகி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி கோரிக்கை வைக்கின்ற இடத்தில் இருக்கின்ற நம்மை, இந்த சமூகத்தை, நம் பெற்றோர்களை அந்த நிலை மாறி கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கின்ற ஒரு இடத்திற்கு என் அன்பு தங்கைகள் நீங்கள் வர வேண்டும். அதற்கு நீங்கள் கல்வியை பயன்படுத்தி அதிகாரத்தில பகிர்வு கொண்டால்தான் முடியும். இப்ப கல்வி நல்லா பண்ண அதிகார பகிர்வு என்னன்னா, நல்லா படிக்கணும், ஸ்கூல் நல்லா படிக்கணும், காலேஜ் நல்லா படிக்கணும், ஒரு டிகிரியை வாங்கணும், டிகிரியை முடிச்சுட்டு அரசாங்க வேலைக்கு போகணும். அது எந்த வேலையா வேணாலும் இருக்கா, எந்த வேலையா இருக்கட்டும், நீ அந்த இடத்துக்கு போனாதான் நம்ம தலை நிமிர முடியும். ஏன்னா நம்முடைய அப்பா, நம்ம தாத்தா, பாட்டன், கூட்டன் யாருக்குமே நமக்கு பள்ளிக்கூடத்துல உட்கார்ந்து படிக்கிற வாய்ப்பே கிடைக்கல இன்னைய வரைக்கும். நம்ம தான் முதல் தலைமுறை பட்டதாரி. முதல் தலைமுறையே இப்பதான் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போறோம். நம்ம அப்பாவுக்கு அது கிடைச்சதா? இல்ல. நம்ம அப்பாவுக்கு அப்படி 1வது 2வது படிச்சா கூட அவர் 10வது தாண்டினாரா? இல்ல 10வது போனா கூட அவர் ஒரு வேலைக்கு போனாரா? அவரு இல்ல. இன்னமும் நம்ம கொத்தனார் பிள்ளையாவோ, சித்தாளு பிள்ளையாவோ, கூலி வேலை செய்யறவங்களோட பிள்ளையா தான் நம்ம இருக்கோம். இல்லையாப்பா? உண்மையா பொய்யா? ஓ, நீ நல்லா படிச்சுட்டு நல்ல காலேஜ் போயிட்டு நல்ல பெரிய படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போயிட்டா நமக்கு பின்னால வர்ற ஜெனரேஷன் யாரா இருக்கும்? சித்தாள் புள்ள, கொத்தனார் புள்ள, கூலி வேலை செய்யறவனோட பிள்ளையாவா இருக்கும்? இருக்க மாட்டோம்ல. அப்போ இப்படியான தலை நிமிர்வை நம்ம ஏற்படுத்தணும்னா புரட்சியாளர் அம்பேத்கரை போன்று நம்ம எல்லாரும் நல்லா பண்ணணும், நல்லா படிக்கணும். படிச்சு நம்மள நல்லா பெரிய கல்வியாளர்களா உருவாக்கிக்கிட்டாதான் நம்ம ராஜாவா கெத்தா இருக்க முடியும். இப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு என்ன பண்ணி கொடுத்திருக்காரு? நீங்க யாரெல்லாம் இந்த விளிம்பு நிலை சமூகத்துல அறியாமை இருட்டுல இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் கல்வியை கொடுக்கணும், கல்வி வெளிச்சத்தை ஏற்படுத்தணும்னு தன்னுடைய வாழ்நாளையே இந்த விளிம்பு நிலை சமூகத்துக்காக என்னது அர்ப்பணிச்ச ஒரு புரட்சியாளர் அம்பேத்கர். இன்னைக்கு இந்த குடியரசு தினத்துல புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன பண்ணணும்? தலையில தீக்கி வச்சு நம்ம ஒவ்வொருத்தரும் கொண்டாடணும், இந்திய தேசமே கொண்டாடணும். ஏன்னா இந்த குடியரசு தினம் என்பது யாரோட தினம்? அம்பேத்கருக்கான தினம். இந்த புரட்சியாளர் அம்பேத்கருக்கான தினம் எதுன்னா இந்த குடியரசு தினம் தான். இந்த குடிமக்களை ஆட்சி செய்யறதுக்கான சட்ட வரைவை நடைமுறைப்படுத்திய தினம் தான் இன்னைக்கு. என்னது? சட்ட வரைவை நடைமுறைப்படுத்திய தினம். சரியா? இந்த மக்களை இப்படிதான் நடத்தணும், அவனுக்கான அதிகாரம் இதுதான். இந்த அதிகார பகிர்வுகளை இன்னைக்கு திட்டமாக்கின தினம் தான் இன்னைக்கு. அதனாலதான் இன்னைக்கு அதை நம்ம இந்தியா குடியரசு தினமா கொண்டாடுது. ஆனா நீயும் நானும் இன்னும் படிச்சுட்டு நல்ல அதிகாரத்துக்கு வராதால புரட்சியாளர் அம்பேத்கர் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காரு? புறக்கணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். எப்போ அம்பேத்கர் புறக்கணிக்கப்படுவதை நம்ம நிறுத்த போறோம்? எப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் எல்லா இடத்துலையும் புறக்கணிக்கப்படுறாரு, அதை நம்ம எப்போ நிறுத்த போறோம் அப்படின்னா, எப்போ நானும் நீயும் அதிகாரத்துல உட்காந்துக்கிட்டு ஒண்ணுல ஒரு விஓ ஆபீஸ்ல போயிட்டு நம்ம மனு கொடுப்போம். ஐயா எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க, எங்க ஊடு விழுந்துருச்சு, எங்க கொள்ள நஷ்டம் ஆயிடுச்சு, நஷ்டீடு வாங்கி கொடுங்க, நம்ம விஓ போய் மனு கொடுக்குறோம்ல. இப்ப மனு கொடுக்குற இடத்துல நீயே விஓவா இருந்தா எப்படி இருக்கும்? சொல்றது புரியுதா? நீயே வாத்தியாரா உட்காந்துருந்தா எப்படி இருக்கும்? நீயே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு இன்ஸ்பெக்டரா உட்காந்துருந்தா எப்படி இருக்கும்? நீயே கலெக்டரா உட்காந்துருந்தா எப்படி இருக்கும்? அப்ப எப்படி நம்ம கலெக்டரா உட்கார முடியும்? எப்ப நம்ம இன்ஸ்பெக்டரா போய் ஒரு இடத்துல உட்கார முடியும்? எதன் மூலியமா உட்கார முடியும்? கட்டுக்கட்டா பணம் இருந்தா போய் உட்கார முடியுமா? சொக்கா நிறைய காசு இருந்தா போய் அங்க உட்கார முடியுமா? எதன்
மூலியமா நம்ம அதிகாரத்துல உட்கார முடியும்னா படிச்சா மட்டும்தான் அதிகாரத்துல உட்கார முடியும். அன்பு மாணவ செல்வங்களே, அதுக்காக தான் அவங்கள்ட்ட திரும்ப திரும்ப சொல்றது, கிராமங்கள் போர் நம்ம ஜெய்பீம் இரவு பாடசாலை மூலமா இதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். என்னது, ஒவ்வொருத்தரும் புரட்சியாளர் அம்பேத்கரை போன்று தலை சிறந்த கல்வியாளர்களா நம்மளை உருவாக்கிக்கிட்டா மட்டும்தான் நம்ம கடைசி வரைக்கும் ராஜாவா கெத்தா ஸ்டைலா வாழலாம். யாருக்கும் நடுங்கி உடுங்கி இல்லாம ஒரு தலை நிமிர்வு வாழ்க்கை வாழ முடியும். அப்படின்னா அது புரட்சியாளர் அம்பேத்கரை நம்ம உள்வாங்கி அவரை போல கல்வியாளர்களா உருவானா மட்டும்தான். சரிங்களா? இப்போ இந்த ஜெய்பீம் இரவு பாடசாலைகளை நம்ம ஒவ்வொரு கிராமத்திலையும் கட்டமைக்கிறது இதுதான் காரணம். அதனால உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றதுன்னா, படிக்கிறத மட்டும் நிறுத்திடக்கூடாது, பள்ளிக்கூடத்துக்கு போறத காரணத்தை கொண்டு நிறுத்திடக்கூடாது. உங்களுக்கு உண்டான எல்லா கல்வி வழிகாட்டுதலையும் செய்து கொடுக்க நாங்க என்ன பண்றோம், தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு உண்டான தேவைகள் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். சரிங்களா? நான் சொல்றது புரியுதா தங்கம்? புரியுதுங்களா? ஜெய்பீம்.